வணக்கம், என் பேர் ஜெயராஜ். நான் துபாயில் NSCW ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற நிர்வாகத்தில் டைரக்டராக இருக்கேன். ஸோ நான் கடந்த 10 வருஷமாக நான் துபாயில் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கேன். பட் என்னோடய டோட்டல் கேரியர் ஆஃப்டர் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் வே ரியல் எஸ்டேட் தான். ஸோ நான் கிட்டத்தட்ட மலேசியாவில் ஒரு 7 இயர்ஸ் ரியல் எஸ்டேட்டில் இருந்திருக்கேன், லண்டனில் இருந்திருக்கேன், இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் இருந்திருக்கேன். இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸாக துபாயில் இருக்கேன். ஒய் NSCW அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வருஷமாக நாங்கள் இந்த NSCWன்ற நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு வரோம். NSCWன்றது மீனிங் வந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அதாவது அனைத்து திசைகளிலுமே நம்ம வந்து இந்த ரியல் எஸ்டேட்டை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த NSCW அப்படின்ற பேர் வச்சு நிர்வாகம் நடத்திக்கிட்டு வரோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு 200 ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து எல்லோரும் கேட்குறது வந்து ஏன் நாங்கள் வந்து NSCWவில் வாங்கினோம் அப்படின்னா, NSCW வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குறது மட்டும் அல்லாமல் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டோட்டல் சர்வீஸ், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ரெண்டல் வர்றதா இருக்கட்டும், திருப்பி அவங்களுக்கு ரீசேல் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான சர்வீஸுமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். மெயின் திங் வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் லாங் சர்வீஸ் ப்ளஸ் ட்ரஸ்ட் வர்த்தி, இது ரெண்டு தான் நம்ம மெயினாக வந்து நம்ம மோட்டிவாக வச்சுருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம், இல்லை எப்படி ரெண்ட் விட போகிறோம், எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பல கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே விடை தான் NSCW. இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால டேக்ஸ்லேருந்து ரிலீவ், இங்கே வந்து 0% டேக்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 10% வரை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட என்ன வாங்கியிருக்கோமோ அதோட ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி கெயின், அது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இங்கே அதிகமாகுது. இப்போ நீங்கள் துபாயில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்கிறது வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியோட கெயின் வந்து இங்கே அதிகமாகிடுச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி கெயின் ஆனால் கூட நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். பட் இங்கே ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ் கூட கிடையாது. ஸோ வாட் எவர் த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே உங்களை சார்ந்தது தான். ஸோ அதனால தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து இங்கே துபாயில் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் துபாய் வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு 2 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.5 crores இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கியல உங்களோட வந்து 10 இயர்ஸ் கோல்டன் விசா டோட்டல் ஃபேமிலிக்குமே கிடைக்கிது. ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இங்கே வந்து படிக்கிறதுனா படிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணிக்காமல். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பெரிய அளவில் கவரேஜ் ஆகுது அதில். ஸோ அது இல்லாமல் இங்கே லோக்கல்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கிடைக்கிது. அது மூலிமா அவங்களுக்கு பல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிது இங்கே ஹோட்டல்ஸில், ஃப்ளைட்டு எல்லாம் புக் பண்ணையில். ஸோ இது எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. என்கிட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா 200 ஹாப்பி கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்றது வந்து அவங்க வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா துபாயில் கிடையாது. மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நாங்கள் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி வித் அவர் சர்வீஸ். நம்ம வந்து லைஃப் லாங்காக வந்து ஒரு கிளைண்ட்டோட ட்ராவல் பண்ணுறது தான் வந்து எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தோம், அதோடு அவங்கள என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது இல்லாமல் டோட்டலாகவே வந்து நம்ம அவங்களுக்கு A to Z சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெயின் விஷயத்தினால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஹாப்பி வித் NSCW.